நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்துதான் நாம விளையாட போற ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ரவுண்ட். பொய் சொல்ல போறோம். முன்னாடி 3 பல்ப் வைப்போம். அந்த பல்ப் பிரகாசமா எரிஞ்சிட்டே இருக்கும். ஆடியன்ஸ்னு ஒருத்தர் வந்து நீங்க சொல்ற கதையில இருக்க பொய்யை கண்டுபிடிப்பாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு பொய்யா கண்டுபிடிக்க ஒரு பல்பா ஆஃப் ஆயிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். கடைசியா யார் அதிக பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் இன்னைக்கு எபிசோட வின் பண்ண போறீங்க. ஓகே, இந்த பொய் சொல்ல போற ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறது நம்மளோட கௌஷிக். ஏன்னா அவர் தான் அதிகபட்சமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. 1000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. நீங்க கதையோட தயாரா இருக்கீங்களா? கௌஷிக் சொல்ல போற கதையில இருக்க பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வர போறாங்க. யார் வர போறீங்க? வணக்கம் சார், உங்க பேர்? நந்தகுமார் சார். ஓகே, வெரி குட். இன்னைக்கு கௌஷிக் சொல்ல போற கதையில இருக்க பொய்யை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா சார். கதை ஆரம்பிக்கலாம். 11th முடிச்சுட்டு 12th போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே போகும்போது வந்து ஒரு 4-5 பேர் நாங்கள் ஒரு குரூப்பு. அதில் அந்த 3 பசங்க 2 பொண்ணுங்க. அதாவது March 30th அங்கே போயிருக்கோம். March 31st நாங்கள் பிளான் பண்ணுறோம். April 1st இருக்குது, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணி எல்லாரையும் ஃபூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நைட்டோட நைட்டாக வந்து ஒரு கப்பில் வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம், அதை 2ஆக பிரித்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க இருக்கிற அந்த டாமில் போய் நீங்கள் அந்த பொண்ணுங்களுக்குலாம் அந்த மீசை தாடிலாம் வரைஞ்சி விட்ரு நைட்டோட நைட்டாக, நாங்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் வரைஞ்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வரைஞ்சி விட்டோம். நாளைக்கு காலைல April 1 நம்ம வந்து இது பண்ணால் போகிறோம், பெருசாக ஏதாவது ஒரு ஃபூல் பண்ணணும் அப்படின்ட்டு காலைல 6 மணிக்கு ஒவ்வொரு ரூமாக போய் கதவை தட்டினோன்னு எல்லாம் ஐயோ ஐயோ ஃபயர் 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 வாங்க வாங்க எல்லாம் வெளில ஓடணும், இல்லைனா இந்த இடம் அப்படியே பற்றி ஓடணும்னு சொல்லி நாங்கள் பாடு ஓட்டோம். அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் வெளில வந்து இப்படி நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, ஃபயரே இல்லை. அதுக்குள்ளார மீசை தாடியெல்லாம் வேறு ஒருத்தர் பார்த்து யார் இதெல்லாம் வரைஞ்சது, தூக்கத்தில் இருக்கும்போது யார் வரைஞ்சது அப்படின்னோடனே வரைஞ்சது நாங்கள் தான். ஆனால் ஃபாரஸ்ட் ஃபயர் சொன்னது வந்து வேறு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் போயிட்டாரு, யாருன்னே தெரியல, அதனால தான் நாங்கள் கதவை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக திட்டு விழுந்தது. ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இந்த மாதிரி எப்படி மீசை தாடி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி அவர் வேறு மறுநாள் கிளம்பி வந்துட்டார். வந்து ஒரே திட்டு. அன்றைக்கி நைட்டு வேறு இன்னொரு பிரச்சனை நடந்தது. என்னென்னா நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது யார் வந்து அந்த ஃபயர் வருது அப்படின்ட்டு ஒரு பொருளையை கலப்பலாம் அப்படின்னு நினச்சோமோ, நாங்கள் 4 பேரும் தரையில் பெட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தன் வந்து ஐயோ பற்றிக்கிச்சு, நெருப்பு அப்படின்னா, சரி நம்மளோட டெக்னிக்கே நம்மக்கிட்டே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே நவரவே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா புகை, நெருப்பு எல்லா இடத்துலையும் அப்படியே எல்லாம் ஓடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் ஓடத்துள்ள பார்த்தா எந்த சைடு போனோமோ அந்த சைடு ஒரு மரம் வந்து ஃபுல்லாக அப்படியே நெருப்பாக இருக்குது. இந்த சைடு வந்து வேறு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக எஸ்கேப் ஆகிறோம். யார் இந்த ஐடியாவை சொன்னானோ, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரோட ஐடியா சொன்னானோ, அவனுக்கே வந்து அவனோட பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் தீக்காயும், அவனுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக பேர்ன்ஸு. எஸ்கேப் ஆகி வெளில போய் அப்படியே நிற்கிறோம். நின்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து யார் க்ரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு பெரிய இது. அதுக்குள்ளார அதை அணைச்சிட்டாங்க. இந்த பசங்க தான் ஏற்கனவே நேற்றுக்கு வந்துட்டு இது விளையாட்டுக்காக ஏப்ரல் ஃபுல்காக செஞ்சாங்க, இந்த பசங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு என்கொயரிலாம் நடந்தது. நாங்கள் விளையாட்டாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்க போய் எங்களுக்கே வந்துட்டு அது பேக் ஃபயர் ஆச்சு. கதை முடிஞ்சிருச்சு சார். சார் இதில் வந்து பொய் கண்டுபிடிக்கணும்னு தான் சார் ஆக்சுவலாக அவங்க நாங்கள் வர சொல்லியிருந்தோம் சார். ஆமாம் சார். பொய்யை நீங்கள் கண்டுபிடிக்கலைங்க சார். சார் அது மீசை வரைஞ்சது பொய். மீசை வரைஞ்சதே பொய்யா? அது பொய்யா உண்மையா? சத்தியமாக சொல்கிறேன், மீசை வரைஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் வந்து ஆணு தூங்கிட்டு இருந்தான்னு ஃபுல்லாக கோல்கேட் பேஸ்ட்டு அவன் வாய் உள்ளே போட்டோம். அப்போ பல்பு அவர் கொடுத்துருங்க சார். பல்பு சார் உண்மைதானா சார்? கரெக்டாக கண்டுபிடிச்சு சார். சொல்ல வேறு ஏதாவது போய் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? சார் அது இல்லை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச், குட் ட்ரை, தேங்க்ஸ் லாட். கௌஷிக் சொன்ன கதையில் ஒரு பொய்யை கூட ஆடியன்ஸ் வந்தவர் கண்டுபிடிக்கல. கௌஷிக் நீங்களே சொல்லிடுங்க, என்னென்ன பொய் சொல்லியிருந்தீங்க? 3 பொய் என்னென்னா, அந்த எந்த பையனை அந்த ஐடியா கொடுத்தானோ அவனோட பேண்ட்டு எரிஞ்சு அவனுக்கு தீக்காயெல்லாம் பட்டுச்சுன்னு சொன்னது பொய். ஆக்சுவலாக எரிஞ்சது அவனோட பெட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து திட்டினார் அப்படின்னு சொன்னது பொய். எல்லாம் ஜோவியலாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 3வது வந்து அந்த 2வது ஃபயர் வந்தவுடனே நாங்கள் தான் பண்ணியிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி பண்ணி வீட்டில் சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் போய். ரொம்ப சாமர்த்தியமாக சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க கௌஷிக், எக்ஸலண்ட். இந்த பொய் சொல்ல போகிற ரவுண்டில் அடுத்ததாக கதை சொல்ல போகிறது நீலிமா. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணாங்க. அதனால இந்த டையில் வந்து நீங்கள் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கதை சொல்லி ஆகணும். நீலிமா சொல்ல போகிற கதையில் இருக்க பொய்யை கண்டுபிடிக்க யார் வரீங்க? வணக்கம் சார், உங்கள் பேர்? பிரியமோகன். பிரியமோகன், அவங்க சொல்கிற கதையில் இருக்க பொய்யை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, பக்கா. அதையே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேஸ் அதிமான் சரோட கோ-டைரக்டர். 2 பேரும் வி ஒர்க் டுகெதர். அப்படி தான் வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ். வி வேர் லவ்வர்ஸ் ஃபார் சம் டைம். வி ஹேட் குட் லவ் லைஃப்லாம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தேர் வாஸ் பிக் ப்ராப்ளம் அட் ஹோம். ஏன்னா கோ-டைரக்டர், ஆர்டிஸ்ட்,
சம்பள டிஃப்ரென்ஸ். ஸோ தேர் வாஸ் அ பிக் ஃபைட். மை ஃபாதர் வாஸ் டூ ஆப்போசிட். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே எல்லாரையும் சமாதானப்படுத்தி வாஸ் அ பிக் ஃபைட். அதெல்லாம் தாண்டி தான் வி காட் மேரிட். எங்கள் கல்யாணம் திருப்பதியில் நடந்தது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அழைச்சின்னு போய் அங்கே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணி அங்கே ஒரு பெரிய தகராறு. நிறைய கல்யாணம் நடக்கும் திருப்பதியில் பார்த்தா. அந்த நாள் வெட்டிங் டே அப்படின்னா எந்த பக்கம் பார்த்தாலும் யூ கேன் ஃபைண்ட் கப்புள்ஸ். ரெண்டு அப்படியே அந்த மஞ்சள் புடவை அந்த எல்லாருமே அந்த கெட்டப்பில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க அங்கே ஃபுல்லாக. ஸோ அப்படியே அந்த கும்பலோட கோவிந்தாவை போய் ஒரு ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சி அப்படி அந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ரிசப்ஷன் வந்து சென்னையில் வைக்கலாம் அப்படின்னு வி பிளான். சென்னையில் வைக்கலாம் அப்படிங்கும் போது ஐ ஹேட் டு கால் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். காதல் சந்தியா இஸ் மை நெய்பர். அப்பார்ட்மெண்ட்லேயே சுற்றி எதுங்க போய் யோ சந்தியா எங்கள் ஃப்ரெண்டுன்றது யோ அப்போ அவங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டா? அதானே அவங்கள்ட்ட கேட்டலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மையாக பொய்யாங்க? உண்மைப்பா. ஸோ பல்ப் உங்களுக்கு தான் சார். பல்பு கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அவகிட்ட கண்டிப்பாக வந்துடணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு. நான் இங்கே தான் இருப்பேன் என்னடி இப்படின்னா ஷி செட் ஓகே. கடைசி வரைக்கும் சந்தியா வரவே இல்லை. போய் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றாங்க, கல்யாணத்துக்கே வரலண்ணா எப்படி? கல்யாணத்துக்கே வரல. ஏன் வரலங்கிறதையும் நான் சொல்கிறேனே. அதையும் கேட்போம், அதையும் கேட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஏங்க She வரல? is busy. என் கல்யாணம் லாஸ்ட் இயர் தூண்டல் நிறைய படம் she was working. போய் நீங்கள் சொன்னது இதெல்லாம் போய் தான். அப்படியா? இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வச்சா வராமல் இருப்பாங்களா? அது எவ்வளோ பெரிய logic, ஷூட்டிங்காக perfect இருந்தாலும் logic. சரி வந்து தானே ஆவாங்க. அதனால அவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்கன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்கணும். நீங்கள் வந்து அவங்க வரவே இல்லைங்கிறீங்க. ஆமாம். சந்தியா ரிசப்ஷனுக்கு வரலங்கிறது பொய். ஆமாம். ஸோ பல்பு உங்களுக்கு தான். ஆமாம் கொடுங்கப்பா. ஓகே, நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணலாம். அதான் அவ்வளோதான். சின்ன சின்ன பொய்லாம் சொன்னதில் ஒரு பொய் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள் பிரியா. வாழ்த்துக்கள் பிரியா. Congrats. அவர் கண்டுபிடிக்காம விட்ட அந்த மீதமுள்ள 2 பொய்கள் என்ன? எங்கள் வீட்லேயும் அவர் வீட்லேயும் அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லை. அப்படியா? ஸோ இட் வாஸ் an arranged கம் லவ் மேரேஜ் தான். இட் வாஸ் நாட் அது ரொம்ப சண்டை போட்டு ஸ்ட்ரகிள் ஆகி அதெல்லாம் நடக்கவே இல்லை. வெரி குட். அது ஒரு பொய். திருப்பதியில் கல்யாணம் நடக்கல. கல்யாணம் இங்க சென்னையில வடபழனி முருகன் கோயில்ல தான் நடந்தது. நீங்க அந்த 2 பொய் தான் அவர் கண்டுபிடிக்காம விட்டார் இல்லையா? கண்டுபிடிக்காம விட்டது. ஆனா அது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான பொய் கிடையாது. அடுத்ததா கதை சொல்ல போறவங்க ரேவதி. அவங்க முன்னாடி பல்ப் பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஷியோர். ரேவதி சொல்ல போற கதையை ஆடியன்ஸ் ஒருத்தர் தான் வந்து கண்டுபிடிக்க போறாங்க. யார் வரீங்க? வணக்கம் சார், உங்க பேர்? ரகு சார். ரகு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோக்கர்பேட்டில் ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். நீங்க வந்து ரேவதி இப்போ ஒரு கதை சொல்ல போறாங்க. அதுல 3 பொய் இருக்கும், அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே சார். நீங்க உங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஷூட்டிங்காக சிங்கப்பூர் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். போய் சார். எதுங்க பொய்யே? அவங்க சீரியல் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் சார். எந்த ஷூட்டிங்க்கும் அவங்க சிங்கப்பூர் போகல சார், எல்லாம் லோக்கலில் தான் சார் நடக்குது. அது உண்மையா பொய்யாங்க? நீங்க சிங்கப்பூருக்கு ஷூட்டிங் போனீங்களா? சரி. ஆமாம், சிங்கப்பூருக்கு போனேன் ஷூட்டிங். ஐயா, உங்களுக்கு தான் பல்பு. அவங்க உண்மையாகவே போயிருக்காங்க ஷூட்டிங்காக சிங்கப்பூருக்கு. சொல்லுங்க. அப்போது ஏர்போர்ட்டில் வந்து எல்லாம் முன்னாடியே அசம்பிள் ஆகணும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் லிட்டில் பிட் லேட்டாக போயிட்டேன். அது ஒரே டென்ஷன். அப்போ வந்து என்னாச்சு, செக்கிங்கில் போகும்போது எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. பட் என்ன மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா என்னோடய பேக்கெல்லாம் கொட்டி பார்த்தா என்னோடய கோமில் வந்து பின்னாடி ஒரு ஸ்டீல் இருந்தது. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு. ஓகே, ஜஸ்ட் கோம் தானே, ஓகே யூ கேன் கோ, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஷூட்டிங்க்கு வந்து ஒரு நாள் வந்து மலேசியா போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னாங்க. மலேசியாவில் வந்து இது முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இல்லை 2-3 ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டேரக்டருக்காக வெயிட்டிங். அவங்க வரவே இல்லை. அவங்க வருவாங்க வெயிட் பண்ணால் வரவே இல்லை. கடைசியில் என்னென்னு பார்த்தா அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னால் போக முடியல. அதனால் அன்றைக்கி ஒரு அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் திரும்ப சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறமா ஷாப்பிங் போனோம். நாங்கள்லாம் போயிருக்கப்போ நானும் சரோக்காவும் வந்து போயிருந்தோம். அம்மா கிட்ட மொபைலெல்லாம் கொடுத்துட்டு மேலே போயாச்சு. போயிட்டு அங்கே போய் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஆர்வத்தில் அவங்கள பக்கத்தில் இருக்கிறதே நான் கவனிக்கல. நான் இன்னொரு பக்கம் போயிட்டேன், அவங்க இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது, எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வெளியில் வர்றது ஒன்றுமே புரியல. அது ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு கூப்பிடுறது, என்னன்னு சொல்ல முடியாது. போய் சார். எது சார் போய்? எங்கே போனாலும் ஷூட்டிங் போனாலும் அம்மா பிரியிறாங்களோ இல்லையோ பொண்ணு பிரிய மாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா அவங்க எப்படி பிரிஞ்சு போயிருப்பாங்க? தொலைஞ்சு போனதே பொய்ங்கிறாரு. அப்படியா? தொலைஞ்சு போனது உண்மையா பொய்யா? தொலைஞ்சு போனது உண்மைதான். ஓகே, அது உண்மைதானா? ஸோ பல்ப் உங்களுக்கு தான். நல்ல லாஜிக் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி சார். கதையை கண்டினியூ பண்ண. அவ்வளோதானே கதை? அவ்வளோதான். அங்கே அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வி கேம் பேக். நீங்கள் சொன்னதை பார்த்தா அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக டென்ஷனாக தான் இருந்திருக்கு. வர வரைக்கும். ஆமாம், வர வரைக்கும். உண்மையிலே நல்லா ட்ரை பண்ணீங்க. சூப்பர். குட் ட்ரை. இருக்கா? ஒரு வாட்டி பலமாக கை தரலாம் நம்மளாம். ரேவதி, நீங்கள் சொல்லுங்கள், அவர் கண்டுபிடிக்காம விட்ட அந்த 3 பொய்களுமே என்னென்ன?
ஃபஸ்ட்டு வந்து அந்த என்னோட பேக்கில் அந்த கண்டுபிடிச்சாங்க, என்னோட கோமில் ஸ்டீல் இருந்தது, அது வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேக்கில் எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நடக்கவே இல்லை எதுவுமே. இல்லை, எக்ஸ்ட்ரா பில்டப். அதுக்கப்புறம் நான் மலேசியா போகவே இல்லை. சிங்கப்பூர் மட்டும்தான் ஷூட்டிங் பண்ணோம், மலேசியாவுக்கு போகலை. மலேசியாக்கே போகல? ஆமாம், சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்தே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் தொலைஞ்சு போனது உண்மை தான். ஆனால் கூட வந்து சரோக்கா கூட போயின்னு சொன்னேன்ல, அவங்க வரவே இல்லை சிங்கப்பூருக்கு, அவங்க அந்த ஷூட்டிங்க்கு வரவே இல்லை. 3 பையில அவர் ஒன்று கூட கண்டுபிடிக்கல. நான் நல்லா ட்ரை பண்ணார், லாஜிக்காக சொன்னார் நீங்கள் அம்மா கூட தான் இருப்பீங்க அப்படின்றது. நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக கதை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரேவதி.